குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிஜி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமுக்குள்ளே ஆன்சர் கீஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு நவம்பர் 9 நடந்த பிஜி எக்ஸாமுக்குள்ளே ஆன்சர் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதன்மை எழுத்து தேர்வு பிரிவு ஆள கேட்கப்பட்டது பொது அறிவு. அதுக்கடுத்து நம்ம சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ், அதாவது உளவியல் பற்றிய வினாக்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழை வந்துட்டு நான் தனியாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா, புக்கோட ப்ரூஃப் வச்சு என்ன செஞ்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். முதல் வினா, பொறுத்துக. குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கொள்கை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2013 அப்படின்னு சொல்கிறது. வேளாண்மை கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து பொருளாதார நிலைத்தன்மை, குறைந்தபட்ச ஆதரவு விலைனா இந்திய உணவு கழகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து டி. உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன் தெரிஞ்ச 3, 4க்குள்ள ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டிருந்துருக்கலாம். அதுக்கு அடுத்தது, சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னு சொன்னால், டி குகேஷ் அப்படின்னு சொல்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பார், சாம்பியன்ஷிப் வந்து வென்றிருப்பார். 3வது, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னு சொல்லலாம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு சொன்னால், இந்திரா காந்தி அம்மா அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னால் பிரதிபா பட்டேல் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மீரா குமார் வருவாங்க. இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மள்கிட்ட இருக்கிற குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் வந்து வருவாங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி. 4வது, திறந்த விதை தாவரம் என்பது எது அப்படின்னா, ஜிம்னோஸ்பெம் அப்படிங்கிறது தான் திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேர்தல் ஆணையர்களினுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா, 6 ஆண்டுகள் அல்லது 65 வரை. இதில் எது முன்ன வருதோ அதுதான். 65 வயதுக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா அது செல்லுபடியாகும், இல்லைன்னா 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். இதற்கு அடுத்தது, இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆர்டிக்கல் 324 நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கிறது. பொறுத்துக. வங்க பிரிவினை 1905. இந்து முஸ்லீம்னு தனித்தனியாக மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு பிரிச்சிருப்பாங்க. ஹர்சன் பிரபு வந்து பிரிச்சிருப்பார். பெருங்கழகம் 1857. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துட்டு 1885 ஏஓ ஹியூமால் என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அவர் தான் என்ன செஞ்சிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். டபிள்யூசி பானர்ஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கமிட்டியோட அந்த செஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செஷனோட தலைவராக இருந்திருப்பார். லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறது 1916. இந்த டைமிங்கில் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைகளுக்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னா, முகமது அலி ஜின்னா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவரை சரோஜினி நாயுடு அம்மா அவர்கள் வந்து அவரை பாராட்ட கூட செஞ்சுருப்பாங்க. அதற்கு அடுத்தது, ஸோ ஆப்ஷன் வந்து பி. தவறான இணையை கண்டறிக. மின்கலம் மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம், சரியானது தான். மின் சுற்று அப்படிங்கிறது அதில் தான் மின்சாரம் பாயக்கூடிய பாதை, அதுவும் சரிதான். மின் உருகி அப்படின்னு சொல்கிறது தாமிரம் எஃகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறான பதில், சரியா? இதற்கு அடுத்தது 8வது வினா, தாவர பகுதி இழையின் புறத்தோலின் மேல் புறம் உள்ள கியூட்டிகள் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது தான். இதற்கு அடுத்தது, இழைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். O2 உள்ளிடுக்கவும் CO2 வெளியிடவும் செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே? இப்போ இழைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன, அதாவது இதே இதில் நம்ம எப்படி நினச்சிட்ருப்போம்னா, நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ளே எடுப்போம், கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்துட்டு வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்கிறது. இதே இது மரம் செடி கொடிகள்லாம் என்ன பண்ணும், CO2 உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கும், O2 என்ன பண்ணும், வெளியிடும் அப்படின்னு இது பண்ணியிருப்போம். ஆனால் அது ஃபோட்டோசிந்தசிஸில் மட்டும்தான் அப்படி நடக்கும். இலைத்தலைகள் மூலம் வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்மளை மாதிரியே தான், அதுவும் O2 உள்ளே எடுக்கும், CO2 வந்து வெளியிடும். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 என்னது, சரியானது தான். இதற்கு அடுத்தது,
வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடுனா 3வது, அதாவது PPP அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 3வது பெரிய நாடாக உள்ளது. 4வது அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் அப்படின்னு சொல்லும்போது அது 4வது. சரியா? சீனா அந்த மாதிரி வரக்கூடியதில் நம்ம 3வதாக இருந்திருப்போம். அதுக்கு அடுத்தது 10வது தவறான இணையை கண்டறிக. உலகளாவிய வளம் அப்படின்னா நீர், தனிநபர் வளம் அப்படின்னு சொல்கிறது திமிங்கல புணுக. அது இயற்கையை பற்றி சொல்லக்கூடியதான் தனிநபர் வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது தவறானது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதற்கு அடுத்தது அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எதுனா கொச்சி. 12வது இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். அதே மாதிரி இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எதுனா ஹைதராபாத். இரண்டுமே சரியான ஆன்சர் தான். பொறுத்துக அப்படின்னு சொல்லும்போது ஒளி இழைகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு முழு எதிரொலிப்பு தான் ஒளி இழைகள்னு சொல்கிறது. அதற்கடுத்தது வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் குவியாடியை பயன்படுத்துவோம். ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறது அது படுகதிர், விலகு கதிர், படுப்புள்ளி இது எல்லாமே வரையக்கூடிய ஒரு குத்துக்கோட்டை தான் ஒளி விலகல்னு சொல்லுவோம். பல் மருத்துவர் பயன்படுத்துகிறத குழியாடியை தான் அவர் என்ன செய்வார், பயன்படுத்துவார். ஆப்ஷன் ஏ. இதில் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது என்னது அப்படின்னு சொன்னால் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியும் பல் மருத்துவர் பயன்படுது. இது 2 தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஆப்ஷன் என்ன செஞ்சிடலாம், கரெக்டாக போட்டுடலாம். அதற்கு அடுத்தது 14 எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கென பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னா பிரிவு 22, அதாவது ஆர்டிக்கல் 22 தான் என்ன செய்யும், அந்த தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறத அறிவிக்க முடியும். நம்மளுக்கு ஆர்டிக்கல் 14 அப்படின்னு சொல்கிறது சமத்துவ உரிமையை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிக்கல் 23 அப்படின்னு சொல்கிறது இந்த கொத்தடிமை முறையை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிக்கல் 25 அப்படிங்கிறது எந்த சமயத்தை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பரப்புறதுக்கு உண்டான சுதந்திர உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது 15 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பார், ஃபஸ்ட்டு அவர் பாஸ் பண்ணியிருப்பார். மறுபடியும் ஏஜஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் பொறுத்துகையிலேருந்து பார்த்துருக்கோம். அதாவது உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை. மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறது பாண்டவர் குகைகள். சத்தீஸ்கர்னு சொல்கிறது குடும்சர் குகைகள். ஆந்திர பிரதேசம்னு சொல்கிறது போரா குகைகள். 4 3 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். இதற்கு அடுத்தது ஆசியாவின் ரெட்டைடு என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சென்னை தான் என்ன செய்யும், அழைக்கப்படும். நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அதற்கு அடுத்தது அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியத்தை தான் என்ன செஞ்சுருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதுவும் தவறானதான், படிக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் 1 2 இரண்டுமே தவறானது. 19 தமிழ்நாட்டின் மாநில பறவை எது அப்படின்னா மரகதப்புறா. 20 இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட் டைமில் இருந்தது. செயல்படும் எரிமலை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா. செயல் இழந்த எரிமலைனா கிளிமாஞ்சாரோ தான்சானியா. கூட்டு அல்லது அடுக்கு எரிமலைங்கிறது பியூஜி ஜப்பான். கேடைய எரிமலை அப்படிங்கிறது மவுனலோவா ஹவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் ஏ. இது நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பிக்னோமீட்டர் என்பது டேஸை அளக்க பயன்படுகிறதுனா ஒப்படர்த்தியை அளப்பதற்கு பயன்படக்கூடியது. அதற்கு அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா புதுடில்லியில் என்ன செஞ்சிருக்கு, இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னா கார்பன். 24 பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அதுலேருந்து தான் நம்மளுக்கு கீழ்ப்பகுதிகள் என்ன செய்யும், டச்சாக ஆரம்பிக்கும். 25 தவறான இணையை கண்டறிக. இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118 சரி. திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம், அதுவும் சரி. அதுக்கடுத்து அலோகங்கள் சல்ஃபர் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் சரி. உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காரியம் தாமிரம்னு சொல்கிறது, இது தவறானது. 26 கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். சரிதான். பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. புத்த சமயம் இது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க.
பட் அது செழித்தோங்கியது எதுன்னா சிவபெருமான் அந்த இது சொல்லுவோம் இல்லையா, அந்த சைவ முறைகளை தான் இவங்க வந்துட்டு அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. 27 வந்துட்டு நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியதுன்னு சொல்கிறாங்க. அது ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம், தவறு. இரண்டாவது, இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். மிக அதிக அளவில், குறைந்த அளவில் கிடையாது. இரண்டுமே தவறானது. 28, தமனி அப்படிங்கிறது வழங்கும் குழாய்கள், இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள், சிறை பெரும் குழாய்கள். இதில் தவறானது இரத்த தட்டுகள் அப்படிங்கிறது லீக்கோசைட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. 29, விரைவான பழங்களை பழுக்க வைக்கும் வாயு, இது எத்தலின். இது நம்மளுக்கு அடிக்கடி படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். 30, வறண்ட காலநிலை அது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் இருக்கும். வெப்ப காலநிலை அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் மேல இருக்கும். தென்பருவ கால இந்த டைமில் தான் அடிக்கடி லீவ் விடுவாங்க ஸ்கூல், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும். வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறது அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும். ஸோ ஆப்ஷன் சி. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு எதை பற்றியதுன்னா கல்வெட்டியல். கல்வெட்டில் தான் எழுத்துக்களை வந்து பொறிப்போம். நம்ம எழுத்து பொறிப்பினோன்னா நாணயத்தை யோசிக்கக்கூடாது, நாணயத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நாணயவியல். எழுத்து பொறிப்புனா கல்வெட்டியல் தான். 32, தவறான இனியை கண்டறிக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சரிதான். சட்ட அளவீட்டு சட்டம் 2009 அதுவும் சரிதான். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 அதுவும் சரிதான். பொருட்களின் சட்டம் 1980 86ன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. 33, மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் வந்து 4. ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் வந்து 2 கதிர்களையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கதிர்களும் இருக்குது, காமா கதிர்களும் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் புக்கில் உள்ள ஆன்சர் படி பார்த்தோன்னா காமா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 10th புக் ஓரியன்ட். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுனா ஐரோப்பா. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கிருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் வந்து என்ன செய்யுது, கையெழுத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு தவறானது. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகள் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகவும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சரி, முதல்ல உள்ளது என்னது, தவறானது. தவறான இணையை கண்டறிக. முதல் வட்டமேசை மாநாடு 1932, முதல்ல உள்ளதே தவறு தான். முதல் வட்டமேசை மாநாடு 1930 நடந்திருக்கும். அப்புறம் 31 வந்துட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 32 அப்படின்னு சொல்லும்போது மூன்றாவது வட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கும். வரிகோடா இயக்கம் 1922 தான், சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். சைமன் குழு புறக்கணிப்பு 1927 தான். அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920. ஸோ தவறானது முதல் வட்டமேசை மாநாடு. சி, அதாவது எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. செகண்ட் வந்து தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 மட்டும் சரி, இரண்டாவது தவறு. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லும்போது அது மிக்சோ வைரஸ் ஃபரோடிடஸ். சாதாரண சளி அது வந்து ரைனோ வைரஸ். டைஃபாய்டு அப்படின்னு சொன்னால் சால்மோனெல்லா டைஃபி. அதுக்கடுத்து சின்னமேனு சொல்லி வாரிசெல்லா சோஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2012. பொறுத்துக. மோலோர் பருமன், இதுக்கு நம்மளுக்கு ஆன்சரே தெரியும். நம்மளுக்கு 2 விதமான ஆன்சர் கரெக்டாக தெரியும். நீரின் மூலக்கூறு நிறைய தெரியும், 18 கிராம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து அவகோட்டா எண் அப்படின்னு சொல்கிறது 6.023 × 10⁻23 சொல்கிறது. இது 2 ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆப்ஷன் கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ. தவறான இணையை கண்டறிக. சரக்கு மற்றும் சேவை வரி 1/7/2017 கரெக்டு தான். நேர்முக வரி வந்துட்டு சேவை வரின்னு சொல்கிறாங்க. நம்ம சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் எப்படி கெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் டேக்ஸாக கெட்டுறோம், நம்ம டைரக்ட் டேக்ஸாக என்ன செய்கிறதில்ல, கெட்டுறதில்ல. ஸோ தவறானது வந்துட்டு ஆப்ஷன் பி தான். 43, மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. அதுக்கடுத்து மின் சலவை பெட்டி நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு, இரண்டாவது தவறு. 44, இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவனில் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி. இரண்டுமே சரிதான். அதற்கு அடுத்தது முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு
மகர்ஷி கார்வேல இருக்குது. முதல் பெண் மத்திய அமைச்சர்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க மீரா குமார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யாருன்னா பச்சேந்திரி பால் அப்படின்னு சொல்கிறது. இது நம்மளுக்கு புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. இதுக்கு அடுத்த பிரிவு ஆ பார்க்கலாம். உளவியலில் சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு 46 எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு 0 டிகிரி தான் இருக்கும். பட்டதாரிகள் இது அலுவலர்கள் ஊழியர்கள். இதில் எந்த பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி தானே? பட்டதாரிகள் இங்கே இருக்காங்க, அரசு ஊழியர்கள் கீழே என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் அரசு ஊழியர்கள்னு வருவாங்க, பட்டதாரிகள்னு வருவாங்க. ஜிங்கிறது அரசு ஊழியர்கள்னு வருவாங்க, அலுவலர்கள்லேயும் வருவாங்க. ஹைச் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, அரசு ஊழியர்கள் அலுவலர்கள், பட்டதாரிகள், இன்னொன்று என்னது அரசு ஊழியர்கள், 3லேயும் வருவாங்க. ஆனால் இ மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கக்கூடிய பட்டதாரிகள் அலுவலர்களில் வருவாங்க. மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதும்போது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. 49 பின்வருவனவற்றில் எந்த வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 500 ஆன்சர். கீழ்கண்ட இணை சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணைச்சொல்லை கண்டறிக. கார் பெட்ரோல். தொலைக்காட்சி எப்படி எதனால் இயங்கும் அப்படின்னு சொன்னால் மின்சாரத்தினால. 52 கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஆன்சர் என்னதுன்னா 30. ஆப்ஷன் சி. இரவு என்று சொல்லினுடைய எதிர்ச்சொல் இரவுக்கு ஆப்போசிட் பகல். பகல்னா என்னது? எல். விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஆப்ஷன் 255. இதுக்கான எக்ஸ்பிளைன்ஸு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். 55 இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? ஆம், கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லை. 2வது இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வலுவானதல்ல அப்படிங்கிறது நம்ம குறிச்சிருக்கோம். இதை நம்மளுக்கு ஆன்சருக்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. 56 72 அடுக்கு குறியீடு என்னென்னா 2 பவர் கியூபு இன்ட்டு 3 பவர் ஸ்கொயர். வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் கோல் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல் அப்படிங்கிறத விட நம்ம ஹாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதுக்கு எத்தனை சதவீதம் அதிகமாக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 75 அதாவது 75% என்ன செஞ்சுருக்காங்க, அதிகமாக செலவிட்டிருக்காங்க. இந்த வினாக்களுக்கான இந்த மேத்ஸ் கொஸ்டினுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வித் அதை செஞ்சது எல்லாமே இன்னொரு வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அகாடமி சேனல்லே போடுறோம். அடுத்தது 58 ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சராசரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது அப்படின்னு சொன்னால் கேக்கு அடுத்து எல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அப்போ யூ வரைக்கும் நம்ம பார்க்கணும். எல்லாமே 10 அப்படிங்கிற எண்கள் வரும் நடுவில். அப்போ இதில் தனியான ஒரு பர்டிகுலரான ஒரு எண்ணை என்ன செய்ய முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த எழுத்தும் இல்லை. இதற்கு அடுத்தது தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கூவும் சத்தம் கேட்டு சேவல் அகவும் செய்யாது, கத்தவும் செய்யாது, பாடவும் செய்யாது. சேவல் கூவும். ஸோ ஆப்ஷன் பி. 60 பால் கால்சியம் இருப்பதால் பாலில் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளதுன்னு சொல்லலாம். இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், பட் நம்மளுக்கு என்ன செய்ய தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் ஆப்ஷன் கரெக்டு. ஆன்சருக்கு வரும்போது பார்த்துக்கலாம். முற்றொருமையை பயன்படுத்தி 9a² - 25 காரணப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது என்ன ஃபார்முலாவில் போடணும், a² - b², அதாவது a + b × a - bன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா படி போடணும். ஸோ ஆன்சர் ஏ. ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் அப்படிங்கிறது IDFW. இது ஒன்றுமே இல்லைங்க. எஃப்க்கு அடுத்து 2 எண்ணை கூட்டினா என்ன பண்ணிடும், ஐ வரும். இதை மாதிரி 2 ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் பி. ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை ஆண் பெண் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோட்டல் பண்ணி போடுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் பி.
நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோட ஆசாரக்கோவை. இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பிறர் செய்த உதவியை மறவாமை, அதுதான் இதனுடைய பொருள். நகரம் ஏயிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள், பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. ஏயிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடம்? 2 பெருக்கி போட்டோம்னா தெரிஞ்ச 6 நாங்க 24, 24. அதுக்கு அடுத்தது, சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வளமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்திற்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 33 சிறுவர்கள். வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். இது நிறுவனத்தினோட மொத்த செலவினுடைய சதவிகிதம். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்திற்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன? 13:11 அப்படின்னு சொல்லக்கூடியது. 68 மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக அப்படின்னு சொன்னோன்னா 42,195 மீட்டர். பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எது அப்படின்னு சொன்னால், பின்வரும் எழுத்துக்களில் மொத்தம் 17வது எழுத்துல இருந்து மறுபடி வலதுபுறத்தில் நினைச்ச 8வது லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஆப்ஷன் ஏ ஆர். 70வது வினா, கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமா விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு, குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா உடலை குளிர்வித்தல் என்பதே அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்த்தல் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். தமிழ் வினாக்களை பற்றி அதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ்ஸு நம்ம புக்கு வைஸாகவே என்ன பண்ணியிருக்கோம், புக் ப்ரூஃபோட தமிழை பற்றியான வினாக்கள்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.